Welcome to Knowledge and Info YouTube channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா e-invoice ஓட ஆஃப்லைன் டூல் நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது e-invoice preparing. Actually இந்த டூல் பாத்தீங்கன்னா only for e-invoicing preparing and printing tool. இந்த சாஃப்ட்வேர் மூலமா இந்த எக்ஸல் ஷீட் மூலமா நம்ம e-invoice ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு JSON ஃபைலை டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இம்போர்ட் கோடு வரும். அதை இந்த சாஃப்ட்வேரில் அப்லோட் பண்ணும்போது நம்மளுக்கு e-invoice ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸை நம்ம இந்த டூல் மூலிமா நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த சாஃப்ட்வேரோட யூசேஜ். ஸோ இந்த வீடியோ போக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் 3 விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட்டு சப்ளையர் ப்ரொஃபைலை நீங்கள் ஃபில் பண்ணணும். நம்மளோட ஜிஎஸ்டி டீட்டெயில் அட்ரஸை நம்ம போட்டு சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெசிபியன் மாஸ்டர், நம்ம யாருக்கெல்லாம் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறோமோ அவங்களோட மாஸ்டர்ஸை ஒன் டைம் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் மாஸ்டர், நம்ம இன்வாய்ஸ் என்ன ரைஸ் பண்ண போகிறோமோ அதோட ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து நம்ம ஒன் டைம் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது. இம்போர்ட் டேட்டாவும் கொடுக்கலாம், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் அவைலபிளாக இருக்கும். இப்போ அது என்னன்னா, இப்போ நம்ம ஆஃப்லைன் டூலில் எப்படி நம்ம இதை யூஸ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ளையர் ப்ரொஃபைல் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர், இப்போ நம்மளோட ஜிஎஸ்டி நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு போடுறோம். அவங்களோட லீகல் நேம் இப்போ இந்த லீகல் நேமை போட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரேட் நேம், என்ன ட்ரேட் நேமோ இந்த ட்ரேட் நேமையும் நீங்கள் இங்கே அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ் ஷார்ட்டாக உங்களுக்கு அட்ரஸ் போகிறோம். நீங்கள் டீட்டெயிலாக உங்களோட அட்ரஸை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இது டைப் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு e-invoiceல போகும். ஸோ அதனால் இதனால் நீங்கள் டைப் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் இது சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொஃபைல் சப்ளையர் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நேமும் ஜிஎஸ் நம்பரும் உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறம் ரெசிபியன் மாஸ்டர், யாருக்கெல்லாம் நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிங்களோ அவங்களோட மாஸ்டர்ஸை நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஜிஎஸ் நம்பர், அப்புறம் லீகல் நேம், ட்ரேட் நேம், அட்ரஸ், இமெயில் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் போட்டு நீங்கள் சப்ளையர்ஸோட மாஸ்டர்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் மாஸ்டர், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், வெதர் இட் இஸ் சர்வீஸ் ஆர் சேல்ஸ் சப்ளை, அதை நீங்கள் பார்த்துட்டு சர்வீஸ்னா உங்களுக்கு HSN கோட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 999 வரும். ஸோ அதனால அது கொடுத்துருக்காங்க. இப்போ நோன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கும். அந்த ப்ராடக்டோட HSN கோடு அதோட யூனிட் என்னன்னு போட்டுட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் பில் ரைஸ் பண்ணுற டைமும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ப்ராடக்டோட ஜிஎஸ்டி ரேட்டு போட்டு நீங்கள் மாஸ்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் இன்வாய்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன, ஆஃப்லைன் மெத்தடில் இந்த டூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்ளையர் ப்ரொஃபைல் நம்மளோட ப்ரொஃபைலை ஃபில் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரெசிபியன் மாஸ்டர் கிரியேட் பண்ணிக்கணும். நம்மளோட இன்வாய்ஸ் கஸ்டமர் லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் மாஸ்டர், என்னென்ன ப்ராடக்ட் நம்ம பில் ரைஸ் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் மூலிமா நம்ம இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் நியூ இன்வாய்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு லீகல் நேம் கேட்கும். நம்ம ஒன்ஸ் மாஸ்டர் கிரியேட் பண்ணிட்டோம்னா இங்கே நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் லிஸ்ட் வரும். அதை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபில்அப் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் நியூ ஐட்டம் கொடுக்கணும். என்ன ஐட்டம் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஐட்டம் டீட்டெயில் இங்கே உங்களுக்கு மாஸ்டரில் காட்டும். நீங்கள் அதை ஐட்டத்தையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ரேட்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேக்ஸ் வேல்யூ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் ஆகி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே பெண்டிங் இன்வாய்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் பெண்டிங் இன்வாய்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இன்வாய்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இன்வாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே காட்டும். ஒன்ஸ் அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்வாய்ஸை நீங்கள் வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ரிப்பேர் JSON என்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அந்த ப்ரிப்பேர் JSON நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் போர்ட்டலில் போய் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம ஒன்லி இந்த சாஃப்ட்வேரில் எப்படி ப்ரொஃபைல் செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டமர் லிஸ்ட்டு, ப்ராடக்ட் மாஸ்டர் எப்படி செட் பண்ணுறது, அப்புறம்
எப்படி இன்வாய்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்ஸ் இந்த ஜேஎஸ்என் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அதோட நம்மளோட இ-இன்வாய்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அப்லோட் பண்ணி எப்படி அந்த கோடை ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டூலில் வந்து அந்த கோடை இம்போர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கோடுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு அந்த கோடை நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா இங்கே அந்த ஐஆர்என் நம்பரும் டேட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஐஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆனால் ஐஆர்என் நம்பர் இங்கே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்வாய்ஸை போய் பிரிண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் இன்வாய்ஸ்லேருந்து ஜென்ரேட்டட் இன்வாய்ஸில் அது வந்து நின்றோம். ஒன்ஸ் இது ஜென்ரேட்டட் இன்வாய்ஸில் வந்து நின்றதுக்கப்புறம் தான் நம்ம அதை பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.